வணக்கம். நம்ம வைகுண்ட ஏகாதசி விரதத்தை எப்படி அனுஷ்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏகாதசி விரதத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இது ஆக்சுவலாக 3 நாள் இந்த விரதம் வரும். அதாவது பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் தசமி அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு ஏகாதசி ஃபுல்லாகவும் விரதம் இருக்கணும். அதுக்கப்புறம் துவாதசிலையும் நம்ம காலையில் ஒரு நேரம் சாப்பிட்டு அந்த பகல் ஃபுல்லும் நம்ம தூங்காமல் இருக்கணும். இந்த விரதத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னமே நம்ம துளசி பூஜைக்கு தேவையான துளசி இலைகளை பறித்து வச்சுக்கணும். எக்காரணம் கொண்டும் நம்ம அந்த ஏகாதசி விரதம் ஆரம்பித்ததுக்கப்புறமா துளசி இலைகளை பறிக்கக்கூடாது. ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க ஏகாதசிக்கு முதல் நாளான தசமி அன்னைக்கு பகலில் ஒரு வேளை மட்டுமே உணவு சாப்பிட்டு விரதத்தை ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமா ஏகாதசி அன்னைக்கு, அதாவது முந்தின நாள் தசமி, அடுத்த நாள் ஏகாதசி அன்னைக்கு அதிகாலையிலேயே கண் விழித்து குளிச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வரணும். அந்த அன்னைக்கு தான் சொர்க்க வாசல் திறப்பாங்க. ஏகாதசி அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாமே பூரண உபவாசம், அதாவது ஃபுல்லாமே பட்டினியாக இருக்கணும். குளிர்ந்த நீரை குடிக்கலாம். அப்புறம் துளசி எல்லாம் சாப்பிடலாம். ரொம்ப முழுவதும் பட்டினியாக இருக்க முடியாதவங்க நெய், காய்கனிகள், பழங்கள், நிலக்கடலை, பால், தயிர் இதை ஏதாவது நம்ம இறைவனுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம். அதுக்கப்புறமா நைட்டு ஃபுல்லாக கண் விழித்து புராண நூல்களை படிக்கிறதும், விஷ்ணு சகஸ்ரநாமம், அப்புறம் விஷ்ணு பாடல்கள் இந்த மாதிரி இது பண்ணியும் நம்ம பொழுதை இது பண்ணணும். கண் விழிக்கிறோங்கிற பேரில் சினிமா டிவியெல்லாம் பார்த்து அந்த பொழுதை கடத்தக்கூடாது. முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஏகாதசி விரதத்தன்னைக்கு பரமபதம் விளையாடுவாங்க. அதாவது நம்ம ஏணியில் ஏறி சொர்க்கவாசல் அடைகிறதாகவும் பாம்பில் சறுக்கி கீழே போகிற மாதிரியும் இது பண்ணுறது பார்த்திங்கன்னா, ஏணியில் ஏறுறது புண்ணியத்துக்கு இணையாகவும், பாம்பில் சறுக்கிறது நம்ம செஞ்ச பாவத்துக்கு இணையாகவும் இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் நம்ம இதை பாரணைன்னு சொல்லுவாங்க. அதாவது காலையில் 21 காய்கறிகள், அதாவது அடுத்த நாள் துவாதசி அந்த அன்றைக்கி 21 வகை காய்கறிகள் உணவில் இடம் பெறணும். அதில் அகத்திக்கீரை, இன்கேஸ் 21 இல்லைனாலும் கூட அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டைக்காய் கண்டிப்பாக இடம் பெறுற மாதிரி பார்த்துக்கணும். துவாதசி அன்னைக்கு அதிகாலையில் உணவு சாப்பிட்டதுக்கப்புறமா அந்த பகல் ஃபுல்லுமே நம்ம உறங்கக்கூடாது. அதுக்கப்புறமா நம்ம அந்த விரதத்தை அந்த வைஷ்ணவ நாட்காட்டியில், அதாவது இந்த கேலண்டரில் சொன்னபடி குறிப்பிட்ட நேரத்தில் அந்த ஏகாதசி விரதத்தை முடிக்கணும். விரதத்தை முடிக்கிறதுங்கிறது தண்ணி கூட குடிக்காமல் விரதம் இருக்கிறவங்க துளசி தீர்த்தத்தையும், மற்றவங்க பகவானுக்கு படைத்த தானிய உணவையும் பிரசாதமாக சாப்பிட்டுட்டு ஏகாதசி விரதத்தை முடிக்கலாம். தேங்க்யூ.